SDAT ஹை பர்ஃபார்மன்ஸ் டிடி சென்டர் வந்து DCM உதயநிதி ஸ்டாலின் சார் தான் வந்து ஓபன் பண்ணிருக்காரு. ஸோ இங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு ரைட் நவ் அண்ட் வி ஹேவ் ஆல் தி எலைட் ஃபெசிலிட்டிஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஹை பர்ஃபார்மன்ஸ். இங்க வந்து நிறைய டேபிள்ஸ் இங்க நேஷனல்ஸே கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க ஜிம் எல்லாமே எல்லா பிளேயர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த இடம். முன்னாடி தான் டேபிள் டென்னிஸ் பெருசா வளராத ஸ்போர்ட் ஆகுது. இப்போ இட்ஸ் க்ரோயிங் ரைட் நவ் அண்ட் உதயநிதி சார் நிறைய அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அகாமடேஷன் அண்ட் இங்கேருந்தே ஸ்கூலுக்கு போற மாதிரி இங்கேருந்தே காலேஜ் போற மாதிரி இங்கேயே கம்ப்ளீட்டா இருந்து போர்டிங் பண்ணி பிராக்டிஸ் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி ரைட் நவ். ஓபன் பண்ணி தந்த டெபுட்டி சிஎம் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு டாப் ஃபெசிலிட்டி. இதுவே ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட் பூல் தான். 10 லேன்ஸ் 50 மீட்டர் ஸ்விம்மிங் பூல். அடுத்து அப்கமிங் ஸ்டேட் மீட்ஸ், நேஷனல் மீட்ஸ் எல்லாமே இங்கே நடத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் இது. தமிழ்நாட்டில் தான் இப்போ ரொம்ப ஸ்போர்ட்ஸ் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவிலேயும் தமிழ்நாடு ஒரு ஹைலைட்டடாக இருக்கு உதயண்ணா வந்து வந்ததுக்கு அப்புறம். போன வருஷம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளுக்கும் சுமார் 12,500 கிராமங்களுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இதே மாதிரி ஒரு கிட்டு கொடுத்தோம். அந்த வகையில இந்த வருஷம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டார். கிராமங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறீங்க, நகரங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தமுள்ள 25 மாநகராட்சிகள், 145 நகராட்சிகள், 479 பேரூராட்சிகளுக்கு இன்னைக்கு 19,500 ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை இன்னையிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்க போறோம். அவுட்டோர் கேம்ஸுக்கு தேவையான கிரிக்கெட்ல ஆரம்பிச்சு இன்டோர் கேம்ஸுக்கு தேவையான கேரம், செஸ்ன்னு 30 ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கு. இன்னைக்கு விளையாட்டுல தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே கோலோட தான் இந்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. விளையாட்டு திறமையாளர்கள் தமிழ்நாட்டுடைய எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாம் சாதனையாக ஆக்குகின்ற அந்த முயற்சியில இந்த அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் மிக தீவிரமா ஈடுபட்டிருக்கோம். இது மாதிரியான திறமையாளர்களை கண்டறிய தான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளையும் வருஷம் நடத்துறோம். கடந்த 4 வருடங்களாக இதுவரைக்கும் இல்லாத அளவுல அதிக பேர் பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு டோர்னமெண்ட்னா அது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி. இந்தியாவினுடைய தலை சிறந்த வீரர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே எண்ணம். அதற்கான முயற்சிகள்ல ஒண்ணுதான் இங்க கொடுக்க இருக்கப்படுகின்ற இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் அந்த திட்டம். செஸ் போர்டு இருக்கு, கேரம் போர்டு இருக்கு, வாலிபால் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மெயினா இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கட்டாயமாக இனி வரும் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் விளையாட்டு துறையில முதன்மையாக வரும்.